அதிக வெப்ப காலங்களான ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் பட்டாசு தொழிலுக்கு தடை விதிக்கலாமே என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பட்டாசு ஆலை விபத்துகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன என்ற வேதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விபத்துகள் நடக்கின்றன, அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விருதுநகர் வெடி விபத்தில் இறந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இறந்தோர் உடலை அடக்கம் செய்வதற்காக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் அருகே நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அதிர்ச்சிமிகு சம்பவம் நிகழ்ந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதிக வெப்பம் மிகுந்த ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மாதங்களில் பட்டாசு தொழிலுக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என்ற யோசனையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.